வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இல்லையா? அது பிளாகரிசம் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அதில வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுடைய கன்டென்ட் ரைட்டர் எனக்கு வந்து கன்டென்ட் எழுதி குடுத்திருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகரிசம் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாரி நீங்களும் உங்களுடைய கன்டென்ட் இன்கேஸ் நீங்க ஓனா எழுதுறீங்கனாலும் சரி, உங்களுடைய கன்டென்ட் ரைட்டர் குடுத்தாலும் சரி, அது வந்து பிளாகரிசம் அதாவது யூனிக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. சரியா? ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Googleல போயிட்டு பிளாகரிசம் செக்கர் அப்படிங்கிறது ஒண்ணு செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ Googleல கரெக்ட்டா நீங்க Googleல போலாம். ஸோ அதிலயே ஆப்ஷன்ஸ் நெறைய குடுப்பாங்க. அதாவது SEO டூல்ஸ், அதாவது smallseotools.com இருக்கு. Grammarly இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகரிசம் டிடெக்டர் டாட் நெட் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இதுதான் மெயினா ஓகேங்களா? இத தாண்டி இன்னொன்னு இருக்கும். செக் பண்ணிடலாம். ஓகே. டூப்ளிகேட் செக்கர் கரெக்ட். ஸோ டூப்ளிகேட் செக்கர் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பிளாகரிசம் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ அது வந்து டூப்ளிகேட் செக்கர் தான் நான் மோஸ்ட்லி செக் பண்ணுவேன். ஸோ இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம இனிஷியலா வந்து பேமெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரீலயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க வந்து 1 இயர்க்கு அப்புறம் அதாவது பிளாக் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் அப்படிங்கிறது நீங்க இன்கேஸ் அப்கிரேட் பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வேண்டாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா ஃப்ரீலயே நம்ம வந்து செக் பண்ணலாம். சரி? ஸோ நம்ம வந்து கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து வேர்ட் ஃபார்மேட்ல குடுத்திருக்காரு. சரியா? ஸோ அந்த வேர்ட் ஃபார்மேட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம இதுல பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ்ல தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். சரியா? ஜஸ்ட் a மினிட். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட். ஓகே. 1000 வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் இதுல வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும். சரியா? ஸோ மினிமம் 1000 அப் டூ 1000 வரைக்கும் நீங்க செக் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1000 செக் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் ஒரு 200 வேர்ட்ஸோ இல்ல 500 வேர்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் நீங்க சேம் இதே மாரி அந்த எது நீங்க செக் பண்ணலையோ அது மட்டும் நம்ம வந்து தனியா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட கன்டென்ட்டோட வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ மினிமலா இதுல 1000 தான் செக் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வேர்ட் கவுண்ட் இங்க தெரியுதா? ஸோ டோட்டல் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1158. ஓகே. ஸோ மினிமம் 1000 தான் இதில செக் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களே குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெலீட் பண்றேன். ஸோ கான்க்ளூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டெலீட் பண்ண வேணாம். நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ சும்மா அப்படியே நார்மலா இத டெலீட் பண்றேன். ஸோ இப்ப எவ்வளோ கம்மியா இருக்கு பார்ப்போம். 1104 இருக்கு. ஓகே. 96 இன்னும் நம்ம டெலீட் பண்ணோம். 96 வேர்ட்ஸ். ஸோ நான் டாப்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டைட்டிலு, இன்ட்ரோடக்ஷன் ஓகே. ஸோ இது எனக்கு வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டா இதில நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 997 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த நம்ம முன்னாடி டெலீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இது செக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இந்த பாக்ஸ கிளிக் பண்ணணும். அதாவது ஒரே நிமிஷம். ஓகே. ஐ அம் நாட் ரோபோட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கா? ஸோ இந்த ரீகேப்ச்சா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் செக் பிளாகரிசம். ஓகேவா? கிராமர் கூட நம்ம செக் பண்ணலாம். ஸோ என்னோட கன்டென்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமர் மிஸ்டேக்ஸ் அந்த மாரி எதுவும் இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் பிளாகரிசம் செக்கர் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுல செக் பண்றதுக்கு ஸ்கேனிங் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கும். மினிமம் 1000 வேர்ட்ஸ்க்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துரும். சரியா? ஸோ நான் வெயிட் பண்றேன். ஸோ ஸ்கேனிங் ஆகட்டும். ஸோ இங்க தெரியுதுங்களா? யூனிக்னெஸ் 7% அப்படியே ஏறிட்டே போகுது பாருங்க. சின்னதா தெரியும். ஸோ 13%, 20% யூனிக்னெஸ் அப்படிங்கிறது எனக்கு வருது. பிளாகரிசம் இதுவரைக்கும் எதுவும் வரல. ஸோ 27% யூனிக்கா இருக்கு. ஸ்கேனிங் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. 33% யூனிக். ஸோ இது கம்ப்ளீட்டா 100% ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. 40% தான் முடிஞ்சிருக்கு ஸ்கேனிங். ஸோ அதுல 40%ம் யூனிக் தான். ஓகே. 47% யூனிக். இதுவரைக்கும் பிளாகரிசம் எதுவும் டிடெக்ட் ஆகல.
60% unique. %73 unique. %80 ஸ்கேன்ல 80% யூனிக்கா தான் காட்டுது இது வரைக்கும். வெயிட் பண்ணுவோம். ஸோ 93% முடிஞ்சிருக்கு. அதுவும் கம்ப்ளீட்டா யூனிக்கா தான் இருக்கு. 100% டன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது பிளாகரிசம் இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு யூனிக்னஸ் இருக்கு அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுல பிளாகரிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து எங்கேயுமே காப்பி பண்ணி வரல அப்படிங்கிறது 0%. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாகரிசம் இன் கேஸ் உங்களுடைய கண்டென்ட்ல இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 10%க்கு மேல போகக்கூடாது. ஓகேவா? ஸோ பிளாகரிசம் அதாவது யூனிக்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 90% யூனிக்னஸ் இருக்கலாம். 90%க்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுங்க. ஓகே? ஸோ பிளாகரிசம் எந்த அளவுக்கு வந்து யூனிக்கா போட முடியுமோ அந்த அளவுக்கு யூனிக்கா அப்படிங்கிறது இன்னும் அந்த கண்டென்ட்ல ரீவொர்க் பண்ணுங்க. சரியா? ஸோ பிளாகரிசம் அப்படிங்கிறது மினிமம் 10% தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. யூனிக்னஸ் அப்படிங்கிறது 90%க்கு கீழே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அது பாத்துங்க. இன்கேஸ் உங்களுடைய கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாகரிசம் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சைட்ல காட்டும் நோ பிளாகரிசம் ஃபவுண்ட் இருக்கா. ஸோ பிளாகரிசம் ஃபவுண்ட் அப்படிங்கிறது மாறிடும் இன்கேஸ் இருக்கு அப்படின்னா கண்டென்ட்ல. ஸோ அது இல்லாம எந்த வேர்டு எந்த பேராகிராஃப் பிளாகரிசம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த 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 வேர்ட்ஸ் இந்த பேராகிராஃப்ல வந்திருக்கு அப்படின்னா ஸோ பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ரெட் கலர்ல வந்துடும். ஓகே? ஸோ அது வந்து பிளாகரிசம் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த வேர்ட்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூனிக்கா அப்படிங்கிறத மாத்தலாம். ஓகேவா? ஸோ அது ரீவொர்க் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி? ஸோ அது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் பிளாகரிசம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுல கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே. ஸோ டோட்டலா நம்ம வேர்ட்ஸ் சர்ச் பண்ணது 997க்கு தான் நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ டோட்டலா என்னோட கண்டென்ட் ரைட்டர் குடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1200 நியர் கிட்ட குடுத்தாரு கண்டென்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 200 வேர்ட்ஸ் வந்து நம்ம அகைன் நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ பிளாகரிசம் இப்படிதான் செக் பண்ணோம். இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஹைலி ரெக்கமெண்டட். அதை தாண்டி இன்னொரு வெப்சைட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? smallseotool.com. ஸோ அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வரல, செட் ஆகல அப்படின்னா duplicatechecker.com அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இல்ல நீங்க டேரக்டா செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அது இல்லாம கிராமர்லி அப்படிங்கிறது எது பார்த்தீங்கன்னா, கிராமர்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் ஒரு சில பேர்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ மேக்ஸிமம் எங்க சைட்ல இருந்து கிராமர் மிஸ்டேக்கா இருக்கட்டும், இல்ல பிளாகரிசம் டிடெக்ட் ஆயிருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படிங்கிறது நாங்க கொடுப்போம். மேக்ஸிமம் 90க்குள்ள தான். ஓகேங்களா? யூனிக்னஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 90 அப்படிங்கிறது அபோவ் பண்ணி போவோம். சரியா? ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்மளுடைய கண்டென்ட் இப்படிங்கிறத செக் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. ஃபியூச்சர்ல வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் டூல்லே இதுலயே நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் செக்கர்லயே நீங்க அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.